வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அமலுக்கு வரக்கூடிய 6 புதிய மாற்றங்கள் மக்கள் அதிர்ச்சியில். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம் வந்துடுச்சு. அதனால் புது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அறிவிப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அறிவிப்புகள் வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வருது அப்படின்னு நாம் நேச்சுரலாக ஒரு மனிதர்கள்ட்ட கேட்டால் கூட தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் போயிட்டு இருக்குது, பிக் டைம். இந்த எலெக்ஷன் டைமில் நாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி அறிவிப்புகளை நிறைய எதிர்பார்க்கலாம். நிறைய அறிவிப்புகளும் வரும். இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி தான் அறிவிப்புகள் வந்திருக்குது. ஓகேங்களா? மொத்தம் ஒரு 6 அறிவிப்புகள். அந்த 6 அறிவிப்புகளுடைய டெஃபினிஷன், விளக்கங்கள் என்னென்னா, இந்த அறிவிப்புகள் எதுக்கு வந்திருக்குது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, என்ன ஏதுன்னு புரியல அப்படின்னா வீடியோவை இன்னொரு டைம் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். அப்படியே டிலே ஆகுது அப்படின்னா 1 or 2 டேஸ்க்குள்ளே கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை வந்துடும். அதற்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த ஜாப்ஸ் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ யாராக இருந்தாலுமே அது ரினியூவல் டேட் அப்போ நீங்கள் ரினியூவல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் 10th முடித்தது 2010 இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2011, 12 போய் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 2-3 வருஷம் சீனியாரிட்டி போகுது. ஒரு நாள், ஒரு வருஷம், ஒரு மாதம் சீனியாரிட்டி போனீங்க, வேலை கிடைக்காம இருக்கிறீங்கன்னா எத்தனையோ பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் அந்த ஒரு நாளை, ஒரு வருடமை, ஒரு மாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எலெக்ஷன் டைமுங்கிறதுனால அதுக்குண்டான ஆஃபர்ஸ் வரும். ஓகேங்களா? அதுவும் இந்த காம்போவில் இருக்குது. நான் அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு தாராளமாக எங்ககிட்ட நீங்கள் தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். நாங்கள் உடனுக்குடனே ரிப்ளை கொடுப்போம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் தெரிஞ்சுக்க முடியும். அறிவித்து 2-3 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டு எப்போங்க ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஆஃபர்ஸ் கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு செவி சாய்ப்பாங்க. அப்போ தான் அறிவிப்புகளும் வரும். அதுக்கு முன்னாடி அறிவிப்புகள் வராதா அப்படின்னா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறைவு தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அறிவிப்புகள் வந்திருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவிப்புகள் இல்லாததுனால அது யாருக்குமே தெரியல. இப்போ மறுபடியும் இந்த எலெக்ஷன் டைம் வந்ததுனால ஒரு அறிவிப்புகள் கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த அறிவிப்புகள்லாம் வெளியாகுது அப்படின்னாலே முக்கியமாக எல்லாருமே அலர்ட்டாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா பொதுமக்கள். ஏன்னா அறிவிப்புகள் வருது அப்படின்னாலே கொஞ்சம் பரபரப்புகள் இருக்கும், கொஞ்சம் கூட்டங்கள் கூடும், பணம் பட்டுவாடாகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு அரசியலை கட்டமைப்ப முடியும். ஏன்னா வரவங்களுக்கு ஒரு உணவு, தண்ணி இதுமாரி வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இது போன்ற கட்டமைப்புகள் வேணும்.
இப்போ வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, எல்லா விதமான தகவல்களையும் சொல்லியிருப்போம். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? அந்த 6 அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறோம். 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மாபெரும் அறிவிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியாக இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்புகள் வெளியாகப்படும், அதாவது வெளியிடப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மளிகை பொருட்கள் வரப்படும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வந்து பார்த்திங்களா அது வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா கொரோனா டைமில் இது வந்து சாத்தியமாச்சு. வீட்டுக்கு ஒவ்வொரு மூட்டை டான்னு ஒவ்வொரு மாதத்துக்கும் போணுச்சு. அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது. ஏன்னா அதுமாரி வந்தது, அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வீட்டுக்கு ஒவ்வொன்று ரேஷன் கடை நம்பர் வைஸாக போட்டுகிட்டு பில்லிங் போட்டுகிட்டே வருவாங்க. அதுக்கு தனியாக வாகனங்களும் அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 2வது பாயிண்ட்டு, யாரெல்லாம் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைக்கலையோ உடனடியாக இணைக்க சொல்கிறாங்க. மத்திய அரசுலேருந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க, மாநில அரசுலேருந்தும் ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க. இது எதன் மீன் பண்ணி வருது அப்படின்னா ஆதார் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வெளிநாட்டுக்கு போனால் வீட்ஸா அது இதுன்னு கேட்குறாங்களோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆதார் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த ஆதார் அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து சின்ன ஒரு விஷயமாக தெரியலாம். ஆனால் அது தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பார்த்துங்க, ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுமா ஆதார், அடுத்தது வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணுமா ஆதார், பேங்க்குக்கு போய் ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுமா ஆதார், ஒரு லைசன்ஸ் ஒன்று எடுக்கணுமா ஆதார், எல்லாத்துக்குமே A to Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு அசைவுமே நடக்கலை. ஆதார் கார்டு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு தேவைப்படுது. ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு அசைவுமே நடக்காது. அதனால் இப்போலேருந்தே ப்ரொசஸ் பண்ணுறாங்க. இப்போலேருந்தே பண்ணால் தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ளே இவங்க வந்து எல்லாருமே பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து இந்த டேட்டுக்குள்ளே பண்ணிடணும், ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணணும். அடுத்தது 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையாமல் வச்சுருக்கணும். அரசு தரப்புலேருந்து ஒரு அறிவிப்புகள் வெளியிட்டுட்டாங்க. அதுக்கு கீழே குறையுது அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிடிப்பணம் பிடிக்கப்படும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன், இந்த தனியாக ஒரு வீடியோவை போட்டிருப்பேன், இந்த பேலன்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் தெளிவாக கொடுத்துருப்பேன், மினிமம் பேலன்ஸ்லாம் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு அப்ளை பண்ண முடியும். அதற்குண்டான ப்ரொசீஜரும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதுக்குண்டான வழிமுறைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடங்கிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு வச்சு தான் பேன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அப்படி தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸான ஒரு அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்படுத்தும் வகையில் எல்லாருமே பணம் வாங்கும் வகையில் அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. இது உங்களுக்கு வந்துடுச்சா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கரண்ட்டில் வச்சுக்கணும், எந்த ஒரு எரரும் வரக்கூடாது. இதுமாரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பணம் வரத்துக்கு டிலே ஆகலாம், லேட் ஆகலாம், இதுமாரி பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா?
ஓகே, எல்லா விதமான தகவல்களையுமே மிக தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? இதுமாரி அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறத, ஒவ்வொரு அறிவிப்புகளுமே ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி முன்வைக்கிறாங்க. இப்போ வந்து சொன்னதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான், இந்த பேனு, ஆதாரு, இந்த சிலிண்ட்ரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உதவித்தொகை. இந்த சிலிண்டர் அப்டேட் என்ன அப்படின்னா, சிலிண்ட்ரு ஒருத்தருக்கு வந்து கிடையாது, 2 பேர் இருந்தால் தான் சிலிண்ட்ரு தருவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ சிலிண்டர் விலையெல்லாம் ஏற்றுறதா கூட ஒரு அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி இன்னும் கிளியரான விளக்கங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு தரப்புலேருந்து அறிவிக்கலை. பார்க்கலாம், இன்னும் ஒரு நாளைக்கு கூட 2 நாளைக்கு கூட அறிவிப்புகள் வெளியாகலாம். ஓகேங்களா? நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாச்சும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.